ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எனக்கு சிவசூரனை ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனுமே கடையை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியுமே அங்கே ராஜிக்கிட்ட, ராஜி உங்கள் அப்பாவை போய் நீ பார்த்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ராஜியும் இல்லத்த, எங்கள் மாமா தான் என்ன சொல்லுவாங்களோ தெரியல, அதுவும் இல்லாமல் அப்பாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் அப்பாவை நான் விசாரிக்கவும் இல்லை, அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்க்க கூட கிடையாது, ஆனால் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும், ராஜி அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணனை பார்க்கணுன்னு எனக்குமே ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது, அவர் தான் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க கோமதியுமே இது பாண்டியனுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் என்னம்மா ராஜி என்ன ரொம்பவே கவலையாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், உடனே எங்கள் ராஜி வந்து மாமா அது வந்து அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது, அதனால் அத்தைக்கிட்ட நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனால் நீங்கள் எதனா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், ராஜி உங்கள் அப்பா இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டைமில் நீ போய் பார்க்கணும், அப்போ தான் அவருக்குமே கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும், இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன், நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, நீ கண்டிப்பாக உங்கள் அப்பாவை போய் நீ பார்த்துட்டு வா, ஏன்னா உங்கள் அப்பா வந்து உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த குமார் பையன் தள்ளிவிட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டுட்டான், அவங்க இப்போ ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க, நான் அங்கே பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ மார்னிங் போய் அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ விசாரிச்சுட்டு வா, அதில் என்ன இருக்குது, நீ எப்போ வேணாலுமே உங்கள் அப்பாவை பார்க்க போகலாம், அதில் வந்து அந்த ஒரு விஷயத்தில் என்கிட்டலாம் பர்மிஷன்லாம் கேட்காத, அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுல என்ன தப்பு வேண்டியிருக்கு, அந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன், எங்கள் கோமதி சொல்கிறதெல்லாம் கேட்காத, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் நீ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் ராஜியும், மாமா நீங்கள் இப்படி சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் கதிர் வந்து என் மேலே வச்சுட்டு இருந்த அன்பை விட எங்கள் அப்பா மேலே ரொம்பவே அன்பு வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது எங்கள் கதிர் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் கதிரும் சரி நீங்களும் சரி எங்கள் அப்பா மேலே நீங்கள் மிகப்பெரிய மரியாதையும் பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா, இது போதும் மாமா, எனக்கு கிடைச்ச மாமாவும் எனக்கு கிடைச்ச அத்தையும் நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் போல் எனக்கு நீங்கள் ரொம்பவே சந்தோஷத்தை தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜு சொல்லவும், உடனே இங்கே பாண்டியனும், ராஜுமா இதில் என்ன இருக்குது, உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரதுக்காக நீ போகிறன்னு சொல்லிட்டு கேட்குற, அதில் என்ன நான் மறுப்பு சொல்ல போகிறேன், அங்கே இருக்கிற அந்த சக்திவேலுன்றவன் தான் நம்ம மேலே கோவத்தில் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் உங்கள் அப்பா அது மாதிரி கிடையாது, ஏன்னா அந்த வீட்டில் இருக்க கோமதி மேலேயும் சரி எம்எல்ஏயும் சரி இங்கே கதிர் மேலேயுமே சரி மிகப்பெரிய அன்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும், அவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிற அந்த குமார் பையலும் அந்த சக்திவேலும் மட்டும்தான், அவங்க ரெண்டு பேரும் இல்லைனா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் அப்பா, ஆனால் அந்த குமார் இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. உடனே மாமா நான் காலையில் வெடிஞ்ச உடனே நீங்கள் அந்த பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் அப்பாவை பார்த்துட்டு அங்கேவே இருந்து நான் ஈவினிங் தான் வருவேன் மாமா, ஏன்னா அப்பாவை நான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி நான் அப்பாவை பார்த்தது கூட கிடையாது, ஏன்னா முன்னாடியே ஒன் டைம் வந்து அப்பா கிட்ட போய் பேசினேன், அப்பா என்னை பார்த்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, அதுவும் இல்லாமல் அப்பாவை அந்த நிலைமையில் பார்க்குற போது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அப்பா எப்போவுமே ஓடி ஆடின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க மாட்டாங்க, கம்பெனி குடோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே எங்கன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த டைமில் அவங்களால முடியல அப்படின்றதுனால ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே போராகவும் இருக்குது, நான் போய் அப்பாவை பார்த்தேன்னா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜியுமே சொல்லவும், உடனே பாண்டியனும், ராஜம்மா நீ மட்டும் போகாத, உங்களுடைய அத்தையுமே கூட்டிகிட்டு போ, ஏன்னா அவங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும், உங்கள் அத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு வா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் என்னை கேட்காதீங்க, இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும், ஏன்னா வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், இதில் என்னை கேட்குறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, இந்த விஷயத்தில் எப்போவுமே மறுப்பு சொல்ல போகிறதும் கிடையாது, ஆனால் அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் சரவணனுக்கு ஒரு நல்ல ஒரு
லைஃப்பை அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே மீனா பண்ண விஷயத்த இங்கே தங்கமயில் பண்ண விஷயத்த நினச்சி இங்கே சரவணனும் தங்கமயில இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டான். ஆனால் இங்கே சரவணனும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அவனை கேள்வி கேட்டால் அவன் நம்மளுக்கு எந்த ஒரு பதிலையுமே கொடுக்காம அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் கடைசியில் அவனோட வாழ்க்கை எப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதிக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும் எனக்குமே இங்கே சரவணனை பார்த்தா ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது, ஒரு சைடு அவன் மேலே கோபமாகவும் இருக்குது. ஏன்னா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பொண்ணு புதுசாக நீங்கள் அஞ்சலி ஏதோ சொன்னீங்களே, அந்த பொண்ணு கூட அடிக்கடிக்க பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட நல்லாவே சொன்னீங்க. ஆனால் இப்போ இங்கே தங்கமயில் வந்து இப்போது கர்ப்பமாக இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அவளை இப்படி விட்டு வைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் நான் வந்து தங்கமயிலுக்கு இங்கே செக்கப்புக்காக கூட போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு இங்கே சரவணன்மா நீங்கள் எதுக்காக போனீங்க, அவள் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, அதெல்லாம் நீங்கள் மறந்து அவள் கூட போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னவே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீ என்னை கேட்காதரா, உன்னோட விருப்பத்தில் அவள் வந்து உனக்கு பிடிக்கல, அதனால் அவளை வந்து நீ உன் கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லி தராத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் சைலண்ட்டாகவும் ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன இங்கே அவனோட லைஃபு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அங்கே யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நீங்களுமே அவங்க சரவணன் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணி வச்சிங்க. ஆனால் அவனோட லைஃப் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்கல. அதுவும் இல்லாமல் தெரியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் எங்கள் தங்கமயிலும் அப்படி ஒரு பொய்யையுமே சொல்லியிருக்கா. ஆனால் இப்போ எல்லா விஷயத்தையுமே மறந்து அந்த பண்ண விஷயத்த நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி அவளை தனிமையில் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் என்ன ரொம்பவே நல்லாவும் பார்த்துட்டு இருந்தா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும். ஆனால் அவள் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் என்னை நல்லா பார்த்துட்டு இருந்தாலையும் அவள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டு இருந்தாலையும் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அவளை இப்படி விட்டு வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. இந்த விஷயத்த அங்கே சரவணன் கிட்ட சொன்னால் சரவணன் இந்த விஷயத்தவே கேட்க மாட்டான். இந்த விஷயத்த கேட்டால் குடிச்சிட்டு வந்துட்டு இந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலும் நிம்மதி இல்லை, எனக்கு இங்கே தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து எந்த ஒரு பேசியுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கதெல்லாம் பார்க்குற போது எனக்கு அவன் குடியிலே அடிக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு மாதிரியுமே இங்கே கோமதியும் சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் வந்து கோமதி இங்கே சரவணன் விஷயத்த நீ இப்படியே விட்டு தள்ளு, ஏன்னா சரவணன் ஒரு குழப்பத்தில் இருக்கான். அதுவும் இல்லாமல் இங்கே தங்கமயில் மேலே கோவத்தில் இருக்கான். இந்த கோவத்தில் இருக்கிற முடிவு என்றைக்குமே சரியாகாது. அதுவும் இல்லாமல் அவனுக்குமே புரிய வரும் நேரமும் வரும். அன்னைக்கு அங்கே தங்கமயில புரிஞ்சுக்கிட்டு அவளை மன்னித்து இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பான். அதுக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு நாள் வந்தே ஆகும். அதுவும் இல்லாமல் இவன் அந்த ஒரு குழந்தைய பெற்ற உடனே தங்கமயில்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் தங்கமயில் கண்டிப்பாக ஒருபோதும் அந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அவளோட குழந்தைய இங்கே சரவணங்கிட்டையும் கொடுக்க மாட்டா. ஆனால் இவன் போய் கேட்கவும் உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டாலையும் அவகிட்ட இருந்து அந்த குழந்தைய நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா இங்கே கோர்ட்டுமே இங்கே தங்கமயில் கூட தான் அந்த குழந்தை இருக்கணும், பெத்த தாய்கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும், தகப்பங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு இங்கே தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பார்க்க முடியாது, நம்ம நினச்ச எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும் இந்த விஷயத்த பேசினா எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்த போகிற போக்கில் விட்டுட்டு தான் இது மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்த நினச்சி யோசிச்சின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலி தான். அந்த விஷயத்த நீங்கள் யோசிக்காமலே இருக்கலாம், எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட கோமதியுமே சொல்லிடுவோம். கோமதி கேட்டுட்டு சரிதான் கோமதி, நீ சொல்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், அதை நினைக்கலன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இல்லைனாலுமே எப்போயோ ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே இந்த விஷயம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவேலுமே ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவுமே எங்கள் முத்துவேலுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு
நல்லாவே அங்கே அவரை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவுமே வந்து பார்த்துப்பாங்க. உடனே முத்து எப்படிப்பா இருக்குது, இப்போ நல்லா இருக்குல்ல, உனக்கு எதனா முடியலனா எதனா வலிக்குதுன்னா சொல்லிடுப்பா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலையுமே நீ என்கிட்ட சொல்லலாம், அதுவும் இல்லாமல் உனக்கு எங்கன்னா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனா கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையுமே பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்தி வந்து நம்ம கையில் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லவும், உடனே இங்கே முத்துவேலும் அத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அத்தா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் இங்கே உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே கதிர் மட்டும்தான். ஏன்னா கதிர் இல்லைனா என்ன உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா கதிர் அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இங்கே ராஜி என் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுவாளோ அதை விட ட்ரிபிள் மடங்கு எனக்கு அவன் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கான். அவனால் நான் உயிரோடு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா இங்கே இருக்கிற சக்திவேல் குமார்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, 30 வருஷ பகைன்னு சொல்லிட்டு அவங்க பகையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே இல்லாமல் அந்த பகையை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் கிடைக்கிற போது அந்த வீட்டில் இருக்கவங்கள போலீஸ் ஸ்டேஷன் அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே நல்லவங்க இது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிடுவோம். உடனே அப்பத்தாவும் முத்து ஒரு வகையில் நீ சொல்கிறதும் உண்மைதான். ஏன்னாங்க கதிர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் தன்னை நம்பி போனால் அவன் யாரையுமே கைவிட மாட்டான். அதுவும் இல்லாமல் எல்லாரையுமே அவனுடைய சொந்த அப்பா மாதிரி தான் பார்ப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே ராஜியை ரொம்பவே சந்தோஷமாகவும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை விட வேறு எந்த சந்தோஷம் கிடைக்க போகுது? அதுவும் இல்லாமல் இங்கே ராஜி வந்து அந்த வீட்டுக்கு நம்மளை மீறி தான் போனால் உனக்கு இல்லை இந்த வீட்டுக்கோ சரி எவ்வளோ பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அசிங்கத்தை கொடுத்தாலையும் அவளுடைய வேலையில் அவள் கண்ணியமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லுவாங்க. அவருடைய முத்துவேல் சொன்னதை கேட்ட சக்திவேலும் சக்திவேலா அப்பத்தா வந்து முத்து நீ கவலைப்படாத முத்து, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அது இல்லாமல் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசைனா நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஒரு நாள் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் சக்தி பகன்னு சொல்லிட்டு இந்த கதிரை காயப்படுத்துனதே இல்லாமல் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே எப்படி இவங்கக்கிட்ட சொல்கிறதா இல்லை அங்கே வாங்குறவங்ககிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியாமலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு இந்த க்ளோவ்ஸ் போட்டால் சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் இந்த க்ளோவ்ஸ் போட்டு தான் வேலை செய்யணும். ஆனால் அப்படி போட்டு செய்யலைன்னா இங்கே 1 மாதம் ஃபுல்லாக நான் சம்பளம் வாங்குறது, ஒரு நாள் அங்கே ஃபைனாக நான் கட்டணும். அப்படிலாம் என்னால் கட்ட முடியாது. ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு சமைக்கணும். அப்படி இல்லையா கப்புன்னு வந்து வாயை முடிக்கிட்டு நம்ம வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். என்ன தான் இருந்தாலையும் நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருந்தாலையும் கடைசியில் இங்கே நம்மளுக்கு யார் வரா யார் வரல அப்படின்ற விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு மாதிரியெல்லாம் நான் சொன்னதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜியும் கோமதியும் 2 பேரும் பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆளுமே. அதுக்கப்புறம் மீனாவும் வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செந்திலுக்காக. செந்திலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மல்லிகை சாமான் சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அங்கே மீனா கிட்ட கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தானே வாங்கினீங்க, அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட காசு கொடுத்து தானே வாங்கினீங்க, அவர் என்கிட்ட காசு எனக்கு வேணாம் அந்த ஒரு காசு, அது இல்லாமல் அந்த ஒரு காசை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அங்கே இருக்கிற எல்லா செயினுமே உனக்காக மட்டுமே. ஏன்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நீ அங்கே இருக்கிற பைரவி அங்கே இருக்கிற சிந்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பிராண்டு. உடனே மார்னிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் ராஜியுமே அவங்க அப்பாவை பார்த்துட்டு வரதுக்காக ரெடி ஆகிட்டுமே இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே பாண்டியனும் பழம் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி சரவணன்கிட்டையுமே கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. சரவணம் வீட்டில் எட்டு வந்து வச்சுட்டு அவருமே 2-3 டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாப்பிடாம கூட. அதுக்கப்புறம் எங்கள் கோமதியுமே ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜையுமே போய் அத்தை வாங்கத்தை நேற்று என்னத்தை வரேன்னு தானே சொன்னீங்க, வாங்கத்தை அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரையுமே அப்பா பார்த்தாருன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஏன்னா அப்பா வந்து என் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை விட நான் அப்பா மேலே பயங்கரமாக உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக
நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே அடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜியும் அங்கே இருக்கிற கோமதியும் 2 பேரும் சேர்ந்து முத்துவேல் வீட்டுக்குமே போயிடுறாங்க. முத்துவேல் வீட்டுக்கு போனதுமே அவங்க அங்கே வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே அப்பத்தா பார்த்துட்டு, வா கோமதி, வா ராஜி, வாமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே இருக்கிற அங்கே பாட்டியம்மன் கூட எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அங்கே 2 பேரும் கோமதி ராஜின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலை மீட் பண்ணிட்டு வரதுக்காக மேலேயுமே போகிறாங்க. முத்துவேலை பார்த்ததும் ஒரு சைடு ரொம்பவே வருத்தமாயிடுறது. ஏன்னா இவங்க போகும்போது அவங்க ரொம்பவே கீழே இருந்தாங்க. அந்த ஒரு டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் நான் இங்கே கேட்குறேன், அவங்க இங்கே வந்தால் மட்டும் போதும். ஏன்னா இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது. எனக்காக இவர் உயிரே எனக்கு வேணும். ஆனால் இவர் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீ மட்டும்தான் இவருக்கு குறுக்க வந்து நிற்கிற. ஆனால் இவன் இல்லைனா அந்த பொண்ணு கிடையாது. இவனை போட்டுச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். அந்த ஒரு டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே இருந்தோம், ஒன்றுமே இல்லாத மாதிரி நான் வச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே யார் கையிலுமே நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் உழைச்சி நானாக மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்கிறாரு. நான் எப்போ அது மாதிரி ஒரு விஷயத்த வாயை திறந்து சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி நான் எப்போவோ சொல்லியிருந்தேன்னா அவங்களுடைய மரியாதை என்ன ஆகுறது, அது இல்லாமல் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கிற அந்த பேண்ட்டு தைச்சிட்டிங்களா, அதை அன்றைக்கி தான் கொடுத்துட்டு போனேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே தைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே கடையில் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பழனிவேலுக்கு குமார் மேலே பயங்கர கோவம். என்னதான் இருந்தாலும் பழனிவேல் பாண்டியன் குடும்பத்து மேலே உயிரே வச்சுட்டு இருந்தார். கடைசியில் அவங்க நீ இந்த வீட்டிலேக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தியுமே விட்டாங்க. அதுவுமே நல்லா உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தோம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் இதில் நீங்கள் கால் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும். எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களை பார்த்துட்டுருந்தே எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் இதில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே போனாலையும் இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ஒரு பொறாமையும் இல்லை, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஏன்னா கோமதி அவங்களுடைய அண்ணன் நல்லா இருந்தால் ராஜியுமே மீட் பண்ணிவிட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜியுமே கேட்கவும் உடனே முத்துவேலும், ராஜிமா இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று தான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே குமார் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் குமாரை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் குமார் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, முன்னாடி பண்ண தப்பெல்லாம் நினச்சி அவன் திருந்திட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவன் திருந்தாமல் உன்னையுமே அப்படியே இருக்கான். அவன் எப்போ தான் திருந்த போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லவும் உடனே ராஜியும், அப்பா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்ப இங்கே கதிர் மேலே தூக்கி போட்டு கதிரை போலீஸ் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டுட்டான். அவன் மேலே எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்னிங் ஜாக்கிங் போகும்போது என் முன்னாடியே கதிரை அடிக்க வரான். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். ஏதோ அவனுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு. நான் இல்லைனா அவனை என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. எனக்கு இப்போ ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லைனா அவனை நான் உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்கிறவும் உடனே முத்துவேலும், ராஜுமா இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே நீ போகக்கூடாது. உன்னோட லட்சியத்தை நீ அடையணும். அதுவும் இல்லாமல் உன் லட்சியத்தை அடையிற வரைக்கும் நீ போராடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் எக்ஸாமில் நல்லபடியாக நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜையுமே, அப்பா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கிட்ட ராஜையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே முத்துவேலும், அம்மாடி எனக்கு இதை கேட்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உன்னை நான் ஐபிஎஸ் கான்ஸ்டபிளில் நான் நினச்சி பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே நீ ஐபிஎஸ் ஆகிட்டேன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் அதுதான் சந்தோஷம். இங்கே கதிர்க்கு இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் நினச்ச மாதிரி நீ கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆக தான் போகிற, நீ கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜியும், அப்பா சரிங்க நீங்கள்
சாப்பிட்டீங்களாப்பா? இப்போ எப்படி இருக்குது உடம்பு? மறுபடியும் வலிக்குதாப்பா? மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள், வலிக்குதுன்னா சொல்லுங்கள், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுவுமே கேட்கவும், உடனே முத்துவேலும், இல்லைம்மா ராஜு, எனக்கு இப்போ எந்த ஒரு வலியுமே கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்துச்சு அந்த ஆப்ரேஷன் வலி, ஆனால் இப்போ எந்த ஒரு வலியுமே இல்லை. ஆனால் ஒரே வலினா எங்கள் குமார் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னவே இப்படி தள்ளி விட்டுட்டானே அப்படின்னு நினைக்கிற போது தான் மனசு கொஞ்சம் வலிக்குது. மற்றபடி எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அது இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் குமார்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க இங்கே முத்துவேலுமே. உடனே இங்கே ராஜியுமே, ஆமாப்பா நானுமே அதுதான் முடிவு எடுத்திருக்கேன். நான் என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா. கண்டிப்பாக அவன் கூட நான் கடைசி வரைக்குமே பேச மாட்டேன். அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களவே தள்ளி விட்டுருப்பான். தள்ளி விட்டுட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போகாமல் அங்கே இருந்த இடத்துலையே அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். அவனுக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருந்தால் இப்படியே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே முன்னாடியே இங்கே அரசியை கடத்தினதும் இல்லாமல் கடத்தி கொண்டு போய் அவளை தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் ராஜியோட பெருந்தன்மை இந்த வீட்டில் இருக்க அப்பத்தா அங்கே வடிவம்மான்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமே நினச்சி எங்கள் குமாரை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட்டுமே வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் அது இவங்க திருந்திருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை நினச்சி அவங்க எங்கள் குமார் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டுமே வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் இது எதுவுமே அவன் மனசில் வச்சுக்காம மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்கள் பேசாமல் நீங்கள் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். நீங்கள் எதுக்காகப்பா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி வந்து சொல்லவும், உடனே வடிவுமே, ராஜிமா அவன் என்ன இருந்தாலையும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டான். அவன் மேலே எனக்குமே ரொம்பவே கோவமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவனை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அமுச்சு விட்டுட்டா இந்த வீட்டில் இருக்க அந்த சக்திவேல் அவருன்னு சொல்லிட்டு அங்கே மாறின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாவது இங்கே குமாரை மன்னிச்சு விட்டு தான் ஆகணும். அவங்க மூஞ்ச பார்த்து இவனை மன்னிச்சு விட்டு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்து நிற்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் தப்பு பண்ணுறத மறக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். அவன் என்னதான் பண்ணுறதோ தெரியல. ஆனால் என்ன இருந்தாலையும் உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு பழியை தூக்கி கதிர் மேலே போட்டு அவன் நல்லா தப்பிச்சிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் அவனை ஹாஸ்பிட்டலில் தனியாக விட்டுருந்தா இவரை கொலை பண்ணுறது கூட தயங்கிக்க மாட்டான். ஏன்னா இவர் வந்து முழிச்சாருன்னா நம்ம மேலே வாக்குமூலம் கொடுத்துருவாரு. அதுவும் இல்லாமல் இவரை நம்ம இப்படியே முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கூட பிளான் போட்டிருப்பானே. அது எப்பயோ நம்ம இங்கே இவர் கூட இருந்ததுனால இவருக்கு எதுவுமே ஆகலை. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே போலீஸுமே இவர்கிட்ட வந்து விசாரணை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி குமார் மேலே தான் பழி இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே போலீஸுமே இவர்கிட்ட வந்து விசாரணையில் வாக்குமூலம் வாங்கலைன்னா இங்கே கதிர் உள்ளே தான் இருந்திருப்பான். எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவன் இவ்வளோ ஒரு நாள் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். எனக்கு இது நினைக்கிற போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கதிர்கிட்ட ஒரு நாள் நானுமே பேசணும். ஏன்னா நான் கதிர் ரொம்பவே கெட்டவன் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கதிர் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் உன்னையுமே ரொம்பவே நல்லாவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே உங்கள் அப்பாவுமே நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக சேஃபாகவும் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மனசு. அதுவும் இல்லாமல் பாண்டியன் வந்து கதிரை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க. அவனை மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு போன மருமகளை நல்ல ஒரு மகள் மாதிரியே பார்த்துக்கிட்டு அவங்கள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடிவுமே சொல்கிறாங்க. உடனே ராஜியும், ஆமாங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அத்தையுமே எனக்கு பிடிச்சதை தான் அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. சமையலுக்குள்ளே நான் வேலை செய்ய போனாலுமே அத்தை எந்த வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் சரி மாமாவும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எல்லார் முன்னாடியும் ஐபிஎஸ் ஆகிட்டு தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே வடிவுக்கிட்ட முத்துவேலும் அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே ராஜியுமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே கேட்கவும், உடனே இருமா நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்ல, உனக்காக தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கேன், அது கொடுத்த போது நீயே பார்ப்ப அப்படின்ற மாதிரியுமே அங்கே முத்துவேல் சொல்லிட்டுறாங்க. வடிவுமே அந்த ஒரு பாக்ஸை அந்த ஒரு கட்டைப்பையை தூக்கிட்டு வந்து முத்துவேலுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. முத்துவேலுமே இதை வாங்கின உடனே அங்கே அந்த கட்டைப்பையை பிரித்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸை நகைப்பெட்டியை அதில் வந்து 5 பவுன் செயின் இருக்குது. உடனே அதை ஓப்பன் பண்ணி அங்கே ராஜி முன்னாடி நீட்டுறாங்க. உடனே ராஜி முன்னாடி நீட்டதும், அப்பா இது எதுக்குப்பா, எனக்கெல்லாம் வேணாப்பா, எதுவுமே எனக்கு வேணாம், ஏன்னா உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் இருந்தால் போதும், கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு அதுவே மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுப்பா, இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜு சொல்லவும், உடனே முத்துவேலும், ராஜுமா நான் உனக்காக இது ஆசையாக வாங்கி வச்சுட்டு இருந்தேன் உள்ள, அதுவும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகி அங்கங்கன்னு சொல்லிட்டு போகிறதுனால இந்த ஒரு ஞாபகம் எனக்கு வரல. ஆனால் இன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஒரு பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதுவுமே கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பொருள் வந்து என்னோட ஞாபகமாக உங்ககிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினுமே கொடுக்குறாங்க. உடனே ராஜியும் எதுவுமே மறுக்காமல் அந்த பொருளையுமே வாங்கி, அப்பா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, எனக்கு 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 பிடிச்சது எல்லாமே எங்கள் கதிர் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எங்கள் கதிர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி பொருளெல்லாம் எனக்கு தேவையப்பா, அப்பா இது எனக்கு வேணாப்பா, இது வேணான்னு சொன்னால் நீங்கள் எதனா நினச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வேணான்னு சொல்கிறது கூட எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே ராஜி வந்து சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.